பொங்கல் பண்டிகைக்கு விற்பனை செய்வதற்காக திருச்சி மத்திய சிறையில் உள்ள தோட்டத்தில் கைதிகள் செங்கரும்பு மற்றும் மஞ்சளை பறியிட்டுள்ளனர். இவை சிறை அங்காடி மூலம் பொதுமக்களுக்கு குறைந்த விலையில் நேரடியாக விற்பனை செய்யப்படும் என சிறை அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். தமிழகத்தில் உள்ள மத்திய சிறைகளில் திருச்சி மத்திய சிறையானது கைதிகளுக்கு பல்வேறு தொழில் வேலை வாய்ப்பை உருவாக்கும் மையமாக மாறி வருகிறது. சிறையில் உள்ள கைதிகளில் 70%க்கும் மேற்பட்டவர்கள் விவசாய பின்னணி உள்ளவர்கள் என்பதால் அவர்களை கொண்டு சிறை வளாகத்தில் நெல், வாழை, காய்கறி மற்றும் கரும்பு ஆகியவை பயிரிடப்பட்டுள்ளன. திருச்சி மத்திய சிறை பொறுத்தவரையில் ஆயுள் தண்டனை பெற்ற சிறைவாசிகளில் 80%க்கு மேலானவர்கள் விவசாய குடும்பத்தைச் சேர்ந்தவர்கள். அதனால் அவங்க விவசாய பணிகளில் ஈடுபடுத்தினா நல்லா சுறுசுறுப்பாக வேலை செய்வாங்க. அவங்களுடைய ஏற்கனவே செய்த வேலை அனுபவம் இருக்கிறதுனால அவங்களுக்கு இது புதுசாக இந்த விவசாயத்தை செய்கிறது புதிதாக தெரியாது. அதே போல் அந்த விவசாய பணியில் ஈடுபடுத்துவதன் மூலம் அவர்கள் ஒரு நாள் முழுவதும் உழைத்து களைத்து போனவர்கள் இரவில் சென்றவுடன் தூங்கிவிட்டு மீண்டும் காலையில் எழுந்து உடனே பணிக்கு திரும்புவதனால் ஒரு மன இறுக்கம் என்பதே துளியோடு அவர்களுக்கு இல்லை. சிறை வளாகத்தில் 65 ஏக்கர் பரப்பளவில் விவசாய தோட்டம் அமைத்து சிறை கைதிகளே விவசாயம் செய்து வரும் நிலையில் வரும் பொங்கல் பண்டிகைக்காக சிறை வளாகத்தில் கடந்த ஏப்ரல் மாதம் 1.5 ஏக்கரில் 1 லட்சம் மதிப்பீட்டில் 10,000 செங்கரும்பு கரணை நடப்பட்டது. மேலும் 1 ஏக்கர் அளவுக்கு ஈரோட்டில் இருந்து தருவிக்கப்பட்ட தாய் மஞ்சளை கொண்டு நேரடியாகவும் வாழைக்கு ஊடு பயிராகவும் மஞ்சள் பயிரிடப்பட்டுள்ளனர். நாளுக்கு நாள் உற்சாகமாக இருக்குது. நாங்கள் கற்றுக்கிட்டு போகிறதுனால அவங்க வெளியில் போய் சுயமாக ஒரு தொழில் செய்யலாம், நம்மளே விவசாயம் பயிரிடலாம், காய்கறி பயிரிடலான்ட்டு அந்த கணக்கில் அவங்க விவசாயம் உற்பத்தியாக நல்லா பெருக்கிட்டு இருக்காங்க. நாளுக்கு நாள் இதனுடைய லாபத்தை அவங்களுக்கு சம்பளமாக கிடைக்கிறதுனால அவங்களும் உற்சாகமாக பயிரிட்டு இருக்காங்க. பொங்கல் பண்டிகை விற்பனைக்காக அறுவடை செய்யப்படும் கரும்பு மற்றும் மஞ்சள் சிறையங்காடி மூலம் பொதுமக்களுக்கு குறைந்த விலையில் நேரடி விற்பனை செய்யப்படும் என சிறை அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். திருச்சி மத்திய சிறைச்சாலையில் சிறை கைதிகளால் பயிரிடப்பட்டுள்ள இந்த கரும்பு அடுத்த மாதம் அறுவடை செய்யப்பட்டு பொதுமக்களின் விற்பனைக்காக தயாராக உள்ளது. இதேபோல தற்பொழுது இந்த சிறையை விட்டு வெளியில் செல்லும் சிறை கைதிகள் தாங்கள் இங்கே பெற்ற பயிற்சியின் மூலம் ஒரு தொழில் வாய்ப்பை ஏற்படுத்தி அவர்களது வாழ்வு செழிப்பாக இருக்க வேண்டும் என்பதே அனைவரது விருப்பமாக உள்ளது. ஒளிப்பதிவா கார்த்திக் குமாருடன் மகாலிங்கம், நியூஸ் 7 தமிழ், திருச்சி.